வணக்கம். நான் உங்கள் இலக்கிட் ஜாய்லிஸ் கிரிட்டிக்ஸ்லேருந்து நாம் இன்றைக்கி பார்க்க போகிற படத்தோட ரிவ்யூ எதுன்னு பார்த்தீங்கன்னா சின்னர்ஸ். That's a confidence that I have in our relationship. That's confidence that I have in him. That dynamic leads to some of my best work. We're gonna kill every last one of you. I'm gonna find a way out of this, I promise. இந்த படத்தோட ஜானர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு காத்திக் ஹாரர், அப்புறமா அட்வென்ச்சர், அப்புறமா மியூசிக்கல் அண்ட் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. ஆக்ஷனையும் சேர்த்து சொல்லலாம். ஆக்சுவலாக இட்ஸ் அ கம்ப்ளீட் பேக் ஆஃப் மெனி ஜானர்ஸ். படத்தோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 2 hours 17 minutes அண்ட் படத்தோட ஓடிடி ரைட்ஸ் அமேசான் பிரைம் கிட்ட இருக்குது. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா தேட்டர்ஸில் மட்டும்தான் வருது. மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். Hey everyone, Are you ready for a story like no other? where everything may not be as it seems. Head to your local cinema to experience Sinners on the big screen. ஸோ படத்தோட டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரயான் கூக்லர். அண்ட் இவர் நமக்கு ஆல்ரெடி பிளாக் பேந்தர் 2 வந்து கொடுத்துருக்காரு. அண்ட் இதை வந்துட்டு அவர் கோ ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காரு. படத்தோட சினிமாட்டோகிராஃபியை வந்து ஆட்டம் டுரால்ட் ஆர்கப்பாவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் படத்தோட எடிட்டிங்கை வந்துட்டு மைக்கேல் பி ஷாவர் பண்ணியிருக்காரு. கூடவே ஒரு அமேசிங் மியூசிக் டைரக்டர் இதில் ஒர்க் பண்ணியிருக்காரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா லூட்விக் காரன்சன். அண்ட் லூட்விக் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஆப்பன்ஹைமரில், அதுக்கப்புறமா டெனெட் அந்த மூவிக்கெலாம் இவர் தான் மியூசிக் போட்டிருப்பாரு. Hey, what's up, y'all? It's Ryan Coogler here, and I'm here with my friend Ann Starr. Michael B. Jordan. You ought to get it popping like fish grease, boy. Ryan Coogler is a very unique and special person. We've been working together over a decade. படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா 1932 ஐடென்டிக்கல் ட்வின்ஸ், அதாவது ஸ்மோக்கும் ஸ்டேக்கும் வந்துட்டு வாரில் சண்டை போட்டவங்க. ஸோ அதை நமக்கு ஓப்பனாக சொல்லியிருக்க மாட்டாங்க, பட் நமக்கு பார்த்தாலே தெரியும். அவங்க வந்துட்டு அவங்களோட ஹோம் டவுனில் ஒரு புது கிளப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக ஒரு தேவையான விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறாங்க. அன்றைக்கி நைட்டு கிளப்பும் ஆரம்பிக்கிறாங்க. பட்டு எதிர்பாராத சம்பவங்கள் நடக்கிறதுனால அங்கே கிளப்பு அடுத்த நாள் காலையில் மொத்தமாக டமால் டிமில்னு வெடிச்சிடுறாங்க. ஸோ அது என்ன சம்பவன்றது என்னது? அதுதாங்க கதையே. I was working on Creed in both Panthers. I saw him like that same kind of love of the process, of the craft and the work. We both enjoy challenging ourselves and each other. Each time we work together, it feels like the challenge has gotten more and more ambitious. ஸோ மைக்கேல் பி ஜார்டன் ஸ்மோக்காவும் ஸ்டாக்காவும் நடிச்சிருக்காங்க. அண்ட் ரியான் கூக்லரோட விஷனில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே மைக்கேல் பி ஜார்டன் ஒரு மாசாக பவர்ஃபுல்லாக சாலிடான கேரக்டர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதே சமயம் இங்கே ட்வின்ஸாக பண்ணியிருக்கப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 2 பேருமே சேம்ன்றதே தெரியாது. அந்த அளவுக்கு டிரான்சிஷனும் அண்ட் கேரக்டர் டெப்த்தும் கொடுத்துருப்பாங்க. 2 பேரும் வேறுன்ற விதத்தில் மைக்கேல் பி ஜார்டன் மாசாக பண்ணியிருப்பார். அதுவும் அந்த ஸ்லாங்காக இருக்கட்டும், ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே பக்காவாக கிராஃப்ட் பண்ணி நடிச்சிருப்பாரு. Open the door, it's me. It's you? Of course it's me. Open the door. Smoke. That ain't your brother. அண்ட் படத்தில் ஹீரோயினாக பார்த்தீங்கன்னா எய்லி ஸ்டெயின்ஃபீல்டு, அதுக்கப்புறமா வென்மி மோசாக்கு நடிச்சிருப்பாங்க. அண்ட் அவங்களுடைய போர்ஷன்ஸை பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக டச் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அவங்களுக்கு ஸ்கோர் பண்ணுற பார்ட்டும் இருக்கும். எய்லி ஸ்டெயின்ஃபீல்டு வேம்பயராக மாறின டைமாக இருக்கட்டும், அதே சமயம் வென்மி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அந்த வேம்பயர்ஸை கண்டுபிடிக்கிற விதமாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக பண்ணியிருப்பாங்க. கூடவே மைல்ஸ் கேட்டான் ப்ரீச்சர் பாயாக பண்ண அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா மஸ்ட் நோட்டபிள். அண்ட் அது அவருடைய ஆக்டிங் டெபியூவும் கூட. எல்லாத்துக்குமே ஒரு தொடக்கம்னு ஒன்று இருக்கும். அந்த தொடக்கத்தை வந்துட்டு பார்த்தீங்கன்னா மைல்ஸ் கேட்டன் வந்துட்டு சூப்பராகவே அமைச்சு கொடுத்துருப்பார் படம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறதுக்கு. There's an energy and a dynamic that they understand each other, and you feel that the minute you see the two of them together. It's just a role that I thought only Michael could do. This is somebody who wants to go that extra mile, and Mike's performance at the apex of his professional career. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக் ஓகானல் வந்துட்டு வேம்பயராக நடிச்சிருக்காரு. அண்ட் அதுக்கு பர்ஃபெக்ட் சாய்ஸ்னு சொல்லுவாங்க. அதுவும் அது அவரோட கேரக்டரை பார்த்தீங்கன்னா ஐரிஷில் எழுதியிருப்பாங்க. அதை வந்துட்டு நமக்கு வேம்பயராக டேர்ன் பண்ண விதத்தை பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டுக்கு ஒரு பக்கவான மூவாக இருக்குங்க. லைக் அதாவது ரேசிசம் அண்ட் கிளாங்ஸ்மேனு, அந்த கிளானு, அந்த டிஸ்கிரிமினேஷன் எல்லாத்தையுமே நமக்கு அங்கங்கே டச் பண்ணி சூப்பராகவே காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மற்ற கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜெய்மி லாசன், ஓமர் மில்லர், லீ ஜுன் லீ, படி கை, டெல்ராய் லிண்டோ, இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களோட போர்ஷன்ஸை ரொம்ப சூப்பராகவும் பண்ணியிருப்பாங்க. அதே சமயம் இவங்க வந்து ஒரு கிரேட் லீகாகவும் ஃபார்ம் ஆகிருப்பாங்க. ஒருத்தரும் அவங்கவுங்க கேரக்டர்ஸை பார்த்தீங்கன்னா மொமெண்ட் டு ஸ்கோர்னு ஒன்று கண்டிப்பாக இருந்துருக்கோங்க. Fellas must be the owners of this establishment. And you are? We hungry as dogs. Woof woof. You boys twins? Nah, we cousins.
watching Ryan working with Michael, it was quite magical actually. ஸோ இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி ரொம்ப சூப்பராக பிக்சரைஸ் பண்ணியிருப்பாங்க. அதுவும் அந்த சேஞ்ச் ஓவர், அதாவது ஐமேக்ஸோட ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இருந்து நார்மல் கேமரா ஆஸ்பெக்ட் சீம்லெஸ்ஸாக, அதுவும் அதே சமயத்தில் சூப்பராகவும் நம்மளுக்கு கொண்டு வந்து காட்டுறப்போ அதை நம்ம பிக் பிக்சரில் பார்க்குறப்போ ரொம்ப ஆசமாக இருக்கும். அதே சமயம் லூட்விக்கோட மியூசிக் அதுதாங்க, அதாவது அங்கே படத்தில் சொல்லியிருப்பாங்க, அதாவது அம்சமான மியூசிக் வரப்போ இந்த வீலிங்கெல்லாம், அதாவது பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர் அதெல்லாம் பிரித்து மேய்ஞ்சிடும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. நம்ம படத்தோடையே அட்டாச் ஆகிடுவோம் லூட்விக்கோட மியூசிக்கில். The actor-director relationship, that's something that is truly special. We have a chemistry and bond like nothing I've ever had before. He always seems to break down the most complicated things in the simplest way. You know, he makes it very digestible for the audience and for his cast and crew. ஸோ மொத்தத்தில் சின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டான பேக்கேஜுங்க. அதாவது ஸ்டார்டிங் ஃப்ரம், அதாவது ஆரரில் ஸ்டார்ட் பண்ணி எஸ்தட்டிக்காக முடிக்கிறதா இருக்கட்டும், அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எமோஷ்னல் டோன், அப்புறமா ரிலீஜியன், பாலிட்டிக்ஸ், சூப்பர் நேச்சுரல், அதே சமயம் ஆக்ஷன் பேக்டு ஸ்க்ரீன் பிளேயோட ஆசமாக நாராசமாக ஒரு ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸை ஒரு கேரக்டருமே சின்ன சின்ன ரோலாக இருந்தாலும் பெக்யூலியராக பண்ணியிருப்பாங்க. அதே சமயம் இந்த எக்ஸ்பிரிமெண்டல் விஷுவலைசேஷன், அதாவது ஃபுல்லாகவே ஐமேக்ஸில் எடுக்காமல் ஃபுல்லாகவே நார்மல் கேமராவில் எடுக்காமல் அந்த சேஞ்ச் ஓவர்ஸை நமக்கு சீம்லெஸ்ஸாக காமிச்சதில் வந்துட்டு ரொம்ப சூப்பராகவே நமக்கு ஒர்க் ஆகிருக்குங்க. மொத்தத்தில் இது ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சுங்க எக்ஸ்பீரியன்ஸ் வகையில். இந்த பார்வையா இருக்கு. This is a genre-bending concept and idea that is very personal to him. His love of music, of culture, of horror. ஸோ இந்த படத்தில் வந்து கோட்டுன்னு இல்லைன்னா ஸ்லோகன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டான்ஸ் வித் த டெவில் அப்படின்ற மாதிரி தாங்க. Everything that I've learned over the last few movies that I've made, I put it all in English. I just wanted to deliver something that can really dazzle the audience. ஸோ இதற்கே ஜாலஸ் கிரிட்டிக்ஸோட ரேட்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 4.9ங்க. வெல், அந்த 0.1 எங்கே போச்சுன்னா அது என்னோட ஈகோங்க. லைக் என்னைக்காச்சும் ஏதாச்சும் ஒரு படம் என் ஈகோவை தாண்டி என்னை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா மேபி கண்டிப்பாக 5 out of 5 கிடைக்கும். பட் இது கண்டிப்பாகவே என்னை ரொம்பவே சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுங்க. ஒர்த் வாட்சபிள். ஸோ இந்த ரிவ்யூ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அடுத்த ரிவ்யூவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராக்கெட். டாட்டா, பை பாய். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணாதவங்களுக்கு மைக்கேல் பி ஜார்டனோட கன் ஷாட்டோ இல்லை நம்ம ரெமிக் வேம்பயரோட நெக் பைட்டோ கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பை பாய்.